67 Mathematics Term 1, Chapter 1, Exercise 1.3, Question number 7. Simplify the following numerical expressions. அப்படி சொல்லி ஒரு 3 சம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், இதெல்லாம் போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ போர்ட் மாஸ் ரூல்னால் உங்களுக்கு தெரியும், ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும், அடுத்து ஆஃப், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன், இந்த ஆர்டரில் கரெக்டாக அந்த சம்ஸ் எல்லாம் பண்ணிய மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா போர்ட் மாஸ் ரூல். ஸோ கவனிங்க, ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா 10 + 17 இந்த ப்ராக்கெட்டு உள்ளே இருக்குது, டிவைட் பை 3 வந்துருக்காங்க. நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஃபஸ்ட்டு டிவிஷன் தான் பண்ணணும்னு நினைப்பீங்க, ஆனால் அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டே பின்னு இருக்குது பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட். ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன சிம்பிள் இருந்தாலும் நீங்கள் அதில் தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அடிஷனாக இருந்தாலும் சப்ட்ராக்ஷனாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் இந்த ப்ராக்கெட் உள்ளே தான் நீங்கள் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ஸோ 10 + 17 பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருதுன்னா 27 டிவைடட் பை 3 இருக்குது. இப்போ 27 3 டிவைட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியும் டேபிள் 3 9s are 27. ஸோ 27 டிவைட் பை 3னா 9 9 3s are 27. அதாவது 27 3 3 பிரிக்கிறது தான் நம்மளுக்கு வந்து 9 கிடைக்குது. ஸோ டேபிள் சொல்லி பார்த்தீங்கனாலே 9 3s are 27 கிடைக்கும். ஸோ அதுதான் டேரெக்டாக போட்டுடலாம். செகண்ட் சம் பாருங்கள், செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12 - 3 மைனஸ் செட் ப்ராக்கெட்டு உள்ள 6 கொடுத்துருக்காங்க, -5 - 1 செட் ப்ராக்கெட்டு க்ளோஸு, மெயின் ப்ராக்கெட் அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல, அவ்வளோதான். ஸோ இது பார்க்க எல்லாமே ப்ராக்கெட் உள்ள ட்ரிக்கி சம்ஸாக இருக்குது. 3 ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க, இது ஈஸி தான். ஃபஸ்ட் இந்த ப்ராக்கெட் சால்வ் பண்ணுங்கள். ப்ராக்கெட் உள்ளேருந்தே நீங்கள் வெளியே வரணும், இங்கே மொத்தமாக பண்ண முடியாது, மொத்தம் உள்ளேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரணும். ஸோ அப்போ 12 - 3 அந்த 3 மைனஸ் அந்த செட் ப்ராக்கெட் உள்ளே 6. இப்போ 5 - 1 என்னது 4. ஸோ பேசிக்காக அந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிடுச்சு. 5 - 1 4 போட்டு நான் அந்த ப்ராக்கெட்டை என்ன பண்ணிட்டேன், இந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ 2 ப்ராக்கெட்டாக இருக்குது. இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள், 12 மறுபடியும் இந்த ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். 6 - 4 வந்து உங்களுக்கு தெரியும் 2. ஸோ இப்போ இந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் ஆயிரும் 2. அடுத்தது பாருங்கள் 12 இப்போ இந்த ப்ராக்கெட் ரிமூவ் ஆகும், 3 - 2 1. ஸோ 12 - 2 11. 12 - 1 பார்த்தீங்கன்னா 11. ஸோ அதுதான் அவங்க ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாருங்கள், 100 + 8 டிவைடட் பை 2 ப்ளஸ் செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே 3 × 2 -6 டிவைடட் பை 2ன்னு சொல்லி செட் ப்ராக்கெட்டுக்குள்ள சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா சிம்பிள்ஸும் இருக்குது பாருங்கள், மேக்ஸிமம் எல்லா சிம்பிள்ஸும் இருக்குது, ஆனால் ப்ராக்கெட்டோடு இருக்குது. ஸோ கரெக்டாக போர்ட் மாஸ் ரூல் பார்த்து சால்வ் பண்ணணும், இல்லைன்னா ஆன்சர் கிடைக்காது. கரெக்டாக பார்த்து பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டை தான் எப்பவுமே சால்வ் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுங்கள். ஸோ மிச்சம் அப்படியே எழுதுங்க, 100 + 8 டிவைட் பை 2 ப்ளஸ் செட் ப்ராக்கெட் அப்படியே போட்டுக்கிறேன். 3 2s are என்னது 6 -6 டிவைட் பை 2. நீங்கள் என்ன நினைப்பீங்க, இது ரெண்டத்தையும் டிவைட் பண்ணணும், அதுதான் ஆக்சுவலாக கரெக்டு. இதை ரெண்டு செப்பரேட் பண்ணி 0 டிவைட் பண்ணிவிட்டு மொத்தமாக 0 போட்டுருலாம் நினைப்பீங்க. அப்படி சில பேர் போடுவீங்க, தப்பு. ஃபஸ்ட்டு போர்ட் மாஸ் ரூல் படி டிவிஷன் தான் பண்ணணும். ஸோ 100 + 8 டிவைடட் பை 2 ப்ளஸ் ஸோ பார்த்தீங்கன்னா 6 டிவைட் பை 2 பண்ணிடுங்க. அதாவது 6 2 பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு 3 3ன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ செட் ப்ராக்கெட் போட்டுருக்காங்க, செட் ப்ராக்கெட்டை போட்டுருக்காங்க. ப்ராக்கெட் என்ன இருக்கோ அதே போட்டுருக்காங்க, மாற்றி போட்டிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ 100 + 8 டிவைடட் பை 2 ப்ளஸ் 6 - 3 பார்த்தீங்கன்னா 3 தான் வரும். இப்போ கரெக்டாக போர்ட் மாஸ் ரூல் கொண்டு வாங்க. இப்போ ப்ராக்கெட் எதுவுமே இல்லை இந்த லாஸ்ட்டில். நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டெல்லாம் இருந்து ப்ராக்கெட்டெல்லாம் சால்வ் பண்ணிவிட்டேன். இப்போ வெறும் இந்த மாதிரி 4 ஆப்ரேஷன்ஸ் உள்ள தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் வந்து டிவிஷனை பண்ணுங்கள். ஸோ அது என்ன வரும், 100 + 8 2 பிரிக்கணும், 4 2s are 8. ஸோ அதனால் ப்ளஸ் 3 எங்கே இருக்குது அப்படி போட்டுக்கிறேன். இப்போ எல்லாமே ப்ளஸ் பண்ணிட்டா மொத்தம் போதும். ஸோ அது 4 + 3 பார்த்தீங்கன்னா என்னது உங்களுக்கு 7. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 107. இதோடைய ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 107. ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.